ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் கிட்ட நான் ரீசெண்டாக வந்து பேசியிருந்தேன். இப்போ அவர் வந்து ஒரு நல்ல நண்பராகவும் வந்து ஆயிட்டார். அவர் போன நவம்பர் சமயத்தில் கிரிப்டோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் மூலமா மிகப்பெரிய லாஸ் வந்து இன்கர் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து பெரிய கேப் வந்து எடுத்துக்கிட்டு அகெயின் இப்போ ரீசெண்டாக கிரிப்டோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லியிருந்தார். மார்க்கெட் இப்போ பிட்காயின் பெரிய லெவலில் வந்து பம்ப் ஆகி இப்போ $30,000 அரௌண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது இல்லையா. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டம்ப் ஒரு 24-25K வரைக்கும் கூட வந்து போயிருந்தது. அந்த டைமில் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இன்னும் மார்க்கெட் 20K 18Kலாம் வந்து போகும்னு வந்து எதிர்பார்த்ததாகவும், அதனால் பெரிய ஷார்ட் பொசிஷன் எடுத்ததாகவும் சொல்லியிருந்தார். பட் ஸ்டாப் லாஸ் எதுவும் வந்து போடாதனால இந்த மேசிவான பம்பில் ஒரு பெரிய அன்ரியலைஸ்டு லாஸில் இப்போ அவர் வந்திருக்காரு. பிட்காயின், எத்தீரியம், லைட் காயின் எல்லாம் வந்து ஷார்ட் பண்ணதான் வந்து சொல்லியிருந்தார். இப்போ நாங்கள் 2 பேரும் பேசினதில் எப்படி அந்த அன்ரியலைஸ்டு லாஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த லாஸ் வந்து கட் டவுன் பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்கோம். அதை வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்க போகிறேன். அவர் என்ன மாதிரி வந்து தப்புலாம் வந்து பண்ணியிருக்காரு, எப்படி அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே பெரும்பாலும் நம்ம எல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு தப்பு தான். கிரிப்டோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் என்ன மாதிரிலாம் வந்து நம்ம வந்து காஷியஸாக வந்து இருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒன்று ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி அதுலேருந்து வந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஐடென்டிட்டி எதுவும் நான் வந்து ரிவீல் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோ மூலயமா அவரை நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு என்ன கான்டெக்ஸ்ட்டோ, அவர் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அண்டர்கோ பண்ணுறாரோ அதிலிருந்து எப்படி வெளியே வருது அதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம். கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்கள் பார்க்க கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஓகே கைஸ், இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். அவரோட சாட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அவரோட ப்ரைவசிக்கு அறிந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளர் ஆர் ஹைட் வந்து பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயமும் வந்து சொல்ல நினைக்கிறேன் கைஸ். இந்த இடத்துல நான் ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கைஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு பிரதராகவோ இல்லை ஃப்ரெண்டாகவோ வந்து நினச்சி அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், அவங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் இல்லை லாஸோ எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. நேற்று கூட ஒரு 3 பேர்கிட்ட பேசியிருந்தேன். எதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு அப்படின்னு எனக்கு வந்து படுதோ அதில் இருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியுது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த சேனலில் ரீசெண்டாக வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து தான் இந்த வீடியோவும் வந்து ஸோ இவர்கிட்ட ஒரு 2-3 நாள் முன்னாடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பித்தேன். அவர்கிட்ட டெலிகிராமில் பேசி அதுக்கப்புறமா ஃப்ரெண்டானால அதுக்கப்புறமா என் வாட்ஸ்அப் நம்பரும் ஷேர் பண்ணியிருந்தேன். நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் வந்து அனுப்பியிருந்தார். எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பேசும்போது இதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலை. நேற்று அனுப்பியிருந்தார், ஹாய் ப்ரோ, எல்டிசி க்ளோஸ் பண்ணிவிட்டேன், ஷார்ட் பண்ணியிருந்தேன், ஹெவி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியலன்னு. ஹாய் ப்ரோ, அது ஏன் ப்ரோ ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். $78 இருக்கும்போது எடுத்தேன் ப்ரோ, ஜஸ்ட் ஒரு $50 தான் டார்கெட் வச்சேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கைஸ். நம்ம எல்லாருமே இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் வந்து பண்ணுறது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2020லலாம் வந்து என்டர் ஆகி 2021 அந்த புல்ரன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாஸ் பண்ணி வந்து வெளியே போனாங்க. அவங்க பண்ண சின்ன அமௌண்ட் வச்சு என்டர் ஆகி பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணி மொத்தமாக அதெல்லாம் வந்து விட்டாங்க. என்னென்னா அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இனிஷியலாக வரும்போது இந்த தப்புலாம் ஸ்டாப் லாஸ் எதுவும் வந்து போடுறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு $200 $300 நான் வச்சுருக்கேன்னா ஒரு $10 $20 எனக்கு வந்து க்ரீன் வந்துச்சுன்னா நான் உடனே வெளில வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று வாங்கணும். இப்போ வே பவுடர் வாங்கணும், ஏதாவது பேட்மிண்டன் ராக்கெட் வாங்கணும், அது வாங்கணும், ஏதாவது சின்ன சின்ன நம்மளோட செலவு எக்ஸ்பென்சஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் போய் ஒரு கேம்பிள் அப்படின்னு நம்மளால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. நான் $300 வச்சுருக்கேன், ஒரு சின்ன அமௌண்ட் வந்தால் நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு வந்து பண்ணுவோம். ஒரு வாட்டி நம்மளுக்கு நல்ல நேரம் வந்தால் அது வந்து நல்லபடியாக நடக்கும், 2 வாட்டி நல்லபடியாக நடக்கும். பட் ஒரு டைம் வந்து வரும் கைஸ், நம்ம லாங் எடுக்கிறோமோ இல்லை ஷார்ட் எடுக்கிறோம். லாங் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் நம்ம என்ட்ரியிலேருந்து சடன்னு மொத்தமாக விழுவோம், மொத்தமாக உங்களோட எல்லா அமௌண்ட்டும் வந்து போயிடும். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி நான் ஒரு வாட்டி தானே பண்ணுறேன், இந்த ஒரு வாட்டி தானே பண்ணுறேன் நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அந்த ஒரு வாட்டி 2 வாட்டியோடு நீங்கள் கண்டிப்பாக வந்து நிற்க மாட்டீங்க. அந்த ஒரு வாட்டி 2 வாட்டிலே ஒன்று வாஷ் அவுட் ஆகிடும். இல்லை நீங்கள் இன்னொரு வாட்டி அடுத்த வாட்டி வந்து பண்ணும்போது மொத்தமாக இந்த அமௌண்ட் வந்து லூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன அமௌண்ட்டு தானே அப்படின்னு ஒரு $10-20 ஒரு $300-400 இல்லை $1000 அந்த மாதிரி வந்து இது பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் நம்ம நண்பரும் வந்து பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இதனால் எல்டிசிலேயே மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா $50க்காக $1000 கிட்ட வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ எல்டிசி ரீசெண்டாக வந்து பெரிய லெவலில் பம்பாக இருந்தது இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு பெரிய ஷாக்காக வந்து இருந்தது. நான் வந்து அதுக்கப்புறமா வந்து கேட்டிருந்தேன், விடுங்க ப்ரோ, இந்த தப்பை அகைன் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, லேர்னிங் நினச்சி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் தான், ஆப்வியஸாக இது மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ப்ரோ வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு அதுக்கப்புறமா தான் இன்னொரு குண்டை தூக்கி போட்டார். எனக்கு இது இன்னும் அதுக்கப்புறமா வந்து ஷாக்கிங்காக வந்து இருந்தது.
பிடிசிலாம் கூட வந்து இது பண்ணியிருந்ததா கிட்டத்தட்ட $5000 மேலே லாஸ் கைஸ். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அன்ரியலைஸ்டாக வந்து இருக்குது. இது எப்படி மேனேஜ் பண்ணார் அப்படிங்கிறதும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னும் பிடிசி சேர்த்து வேறு இருக்குது ப்ரோ, நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் சும்மா விளையாடுறீங்களா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா தான் கைஸ் ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக சீரியஸாக வந்து பேசியிருந்தார். வாய்ஸ் மெசேஜ்லாம் கூட வந்து போட்டிருந்தாரு. இது மெயினாக வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ண விரும்புகிறேன் கைஸ். நீங்கள் ஒரு சின்ன ப்ராஃபிட்காக ஆசைப்பட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எந்த டைமில் ரிஸ்க் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு $5000-10,000 வச்சுருக்கீங்க. $5000னா $500 $300 அதோடு வந்து நிறுத்திக்கோங்க. மற்றதெல்லாம் ஸ்பாட்டில் ஏதாவது வந்து ட்ரேட் பண்ண வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயமா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் வந்து ஓப்பன் நேக்கட் பொசிஷன் எடுத்து, அதாவது லாங் வந்து ஓப்பன் நேக்கட் பொசிஷன் அப்படின்போது ஸ்டாப் லாஸ் போடாமல் எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு எத்தேரியம் லாங் பண்ணுறீங்க $2000 இன்றைக்கி டேட்டில் ஒரு எத்தேரியம். ஸோ $2000 இருந்தால் அது வந்து 1x லிவரேஜ் ஆக்கி ஸ்பாட் பொசிஷன் மாதிரி வந்து உங்களுக்கு 0 லிக்விடேஷனாக வந்து ஆக்கிடலாம். பட் இதே வந்து நீங்கள் $2000 ஒரு எத்தேரியம் ஷார்ட் பண்ணுறீங்கன்னா $2000 நீங்கள் மார்ஜின் ஆட் பண்ணாலும் உங்களால் அந்த ஷார்ட்டுக்கான லிக்விடேஷன் வந்து 0 ஆக்க முடியும். ஏன்னா ஷார்ட்டுக்கு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நேக்கட் ஷார்ட்லாம் எடுத்திங்கன்னா அதுக்கான லிக்விடேஷன் $2000 போட்டிங்கன்னா $4000 லிக்விடேஷன் இருக்கும். $4000 போவே கூடாதுன்னு வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஆல்காயின் வந்து 2x ஒரே நல்ல BCHலாம் 3x வந்து போச்சு இல்லை. ஸோ அதனால் நேக்கட் ஷார்ட் மட்டும் முற்றிலும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நேக்கட் லாங் எடுக்காதது கூட வந்து உங்ககிட்ட விட்டுறேன், அது வந்து தப்பு தான். பட் ஸ்டில் அது வந்து எடுத்திங்கன்னா கூட நம்ம ஏதாவது மணியை வந்து அரேஞ்ச் பண்ணோம், ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பட் நேக்கட் ஷார்ட் மட்டும் கண்டிப்பாக எடுத்துடாதீங்க. ஷார்ட்டிங் முடிஞ்ச அளவுக்கு கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. சின்ன அமௌண்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து ஷார்ட் பண்ணுறது ஓகே தான். ஏன்னா அதுவும் இப்போ பியர் மார்க்கெட்டில் கண்ணா பின்னான்னு வந்து ஆல்ஸ்லாம் வந்து பம்ப் ஆகலாம். ஸோ அப்படிலாம் வந்து இருக்கனால நேக்கட் ஷார்ட்டிங் முற்றிலும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிவிட்டு என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிவர் வந்து கிடையாது. அதாவது நான் சொல்யூஷன் கொடுக்க மாட்டேன், ஒரு ஹெட்வைட்லாம் கிடையாது. யாராலையும் அப்படியே ஒரு மேஜிக் வந்து பண்ண முடியாது கைஸ். இப்போ என்கிட்ட வந்துட்டா எல்லாம் சரியாயிடணும் இல்லை, என்னோட பெரிய ஒரு ட்ரேடரோ இல்லை யார்கிட்ட வந்து போனாலும் அது உடனேலாம் வந்து ஏதோ மேஜிக்லாம் வந்து பண்ண முடியாது. ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி கேம். ஸோ ஒரு ட்ரேட் வந்து நான் பாசிட்டிவாக தான் முடிப்பேன் அப்படின்னு வந்து நினச்சேன்னா யாராலையுமே அப்படி வந்து பண்ண முடியாது. ஸோ ப்ராபபிலிட்டி கேம் அப்படிங்கிறனால நம்மளோட லாஸஸை கம்மி பண்ணிவிட்டு வின்ஸ் வந்து அதிகம் பண்ணுறது தான் ஒரு அழகான ட்ரேடராக வந்து ஒரு ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மற்றபடி அதை தவிர ஒரு லாஸ் பொசிஷனை ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் லாஸில் தான் வந்து இப்போ எண்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கேம்லிங் பண்ணுறது மார்க்கெட்டில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் இந்த கேஸ்லன்னு வந்து சொல்லலை, இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ராஃபிட்காக வந்து பண்ணியிருக்காரு. ஸ்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு போட்டு மார்க்கெட்டில் கேம்பிள் பண்ணணும் அப்படின்லாம் வந்து பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவர்கிட்ட அதுக்கப்புறமா பேசணும், கரெக்டு தான் ப்ரோ, நான் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக இதுக்கப்புறம் வந்து மாற்றிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் கைஸ். நானுமே கூட வந்து ஒரு பெரிய ஒரு மைண்ட் பிளாக் அந்த ஃபேஸ் வந்து அண்டர்கோ பண்ணேன். கிரிப்டோ ட்ரேடிங் குவிட் பண்ணிட்டேன்னு ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அதை தொடர்ந்து எனக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது. அதை பற்றி நான் அப்கமிங் டேஸில் 2-3 நாள் கழித்து அதை பற்றி வந்து பேசுகிறேன். ஏன்னா கடன் சுமை வந்து இருக்கலாம், என்னடா எதுவுமே பண்ணலையேன்னு வந்து இருக்கலாம், மார்க்கெட்டில் நம்ம எதுவும் வந்து இப்போ வரைக்கும் ஏர்ன் பண்ணலை, அந்த மாதிரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்லேருந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து இருக்கலாம். பட் அதுக்காக நம்மளோட கேபிட்டலை நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கும் போது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணோன்னா அது இருக்கிற ஹோப்பும் நம்ம கிட்டேருந்து வந்து எடுத்துரும், இருக்கிற கேபிட்டலும் வந்து எடுத்துரும். ஸோ அப்படி இருக்கனால இதெல்லாமே எனக்கு புரியுது, சொல்கிறது ஈஸி தான். ஏன்னா நான் அந்த ஃபேஸும் அண்டர்கோ பண்ணியிருக்கேன். நான் அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், நான் ஏன் குவிட் பண்ணேன், என்ன தப்பு நடந்துச்சுன்னு. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால தான் ப்ரோ பண்ணேன், எனக்கு புரியுது, நான் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அவர்கிட்ட ஓரளவுக்கு கேபிட்டல் இருக்குது, $10,000 கிட்டே இருக்கனால இதோட லிக்விடேஷன் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான லிக்விடேஷன் ப்ரைஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து நான் அவருக்கு பர்சனலாக கொடுத்த சஜஷனு. என்னென்னா இப்போது பிட்காயின் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் போன வீடியோலலாம் கூட வந்து சொன்னது என்னென்னா 34 அட்லீஸ்ட் ஒரு $32 to $34K ஈஸியாக வந்து போவான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப நான் எதிர்பார்க்குறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக்லி சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா
இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் இது வந்து டெஸ்ட் பண்ணுவான் அப்படிங்கிறது தான். ஸோ பிட்காயினும் அந்த லாங் எடுத்திருக்காரு, சேம் டைம் எத்தேரியமும் லாங் எடுத்திருக்காரு இந்த ஷார்ட்ஸ் வந்து ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு. நான் எதிர்பார்க்கறது இந்த எத்தேரியமும் வந்து நல்ல பம்ப் வரும், ஆல்சோ லார்ஜ் கேப்ஸ்லையும் ஒரு பம்ப் அப்படிங்கிறது வந்து அப்கமிங் டேஸ் இப்போது கொஞ்ச நாளில் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா பிட்காயின் டாமினன்ஸும் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட்டு வீடியோவில், குட்டி ஆல் சீசன் வரப்போகுதுன்னு. ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்குறது. அதனால் அவர் வந்து ஒரு லாங் போட்டி ஹெட்ஜ் பண்ணி இந்த பொசிஷன்லாம் அகைன் வந்து ஒரு பிரேக் ஈவன்லையோ ஒரு சின்ன லாஸ்லையோ க்ளோஸ் பண்ணுறதா தான் அவர் வந்து சொல்லியிருந்தார். இதுதான் நான் அவர்கிட்ட பேசினது மூலயமா நாங்கள் 2 பேரும் வந்து பேசிக்கிட்டது இதுதான் கைஸ். இது மூலயமா நான் ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் ஹோப் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், வந்து சேர்ந்துருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். இப்போ நான் லாஸ்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லையா, அதாவது ஐ குவிட் ட்ரேடிங்னு, இதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. அதை ரியாக்ட் பண்ணி அந்த ஆல்சோ நம்ம எல்லாருக்குமே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக நம்ம மைண்டை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து வச்சுட்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கமிட்மெண்ட்டாக 50,000 எனக்கு இந்த மாதம் வந்து இஎம்ஐ இருக்குது, 50,000 மினிமம் வந்து பண்ணணும், இல்லை நான் கடன் வாங்கி ட்ரேடிங் பண்ணுறேன், அதனால் அந்த கடன் வந்து நான் மாதத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா ட்ரேடிங் பண்ணுறதுக்காக கடன் வாங்கிட்டு ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், மாதம் 1% நான் வந்து அதுக்காக இஎம்ஐ வந்து கட்டுறேன், அந்த கடனுக்காக இஎம்ஐ கட்டுற மாதிரி வந்து இருக்குன்னா 50,000 நம்ம வந்து அதாவது 1% ஒரு 5,000 எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். அது இல்லாமல் நம்மளோட செலவுகள் எல்லாமே வந்து பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கட்டாயத்தில் வந்து ஏற்படும். இதே நீங்கள் வந்து 50 லட்சமாவது எடுத்துக்கோங்களேன், 50 லட்சம் கடன் வாங்கணுன்னா மாதத்துக்கே வந்து ஒரு 50,000 நம்ம வந்து இஎம்ஐ கட்டுறதை தாண்டி அது இல்லாமல் நம்மளுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு ஃப்ரீ மைண்டாக ரொம்ப ஃப்ரீயாக வந்து பண்ண வேண்டிய ஒரு இது வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் தான் எடுக்கணும்னு ஒரு கட்டாயத்தில் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் கைஸ் இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்தது இந்த வீடியோ அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன வந்து நினைக்கிறீங்க, உங்களோட பர்சனல் ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்க நினச்சிங்கன்னா டெலிகிராம்லேயோ இல்லை மெயில் மூலமாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you guys tomorrow with another video. Bye bye.